tutorial 2 பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள் பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆர்க், எலிப்ஸ், ஸ்ப்ளைன். சோ இந்த மூணு பார்க்க போறோம். சோ வீடியோஸ் கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபுல் வீடியோஸ் கவர் ஆகறப்போ உங்களுக்கு வந்து Creo சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆர்க். ஆர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் tangent endன்னு சொல்லிட்டு சம்திங் இருக்கு. ஸோ இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க்னு சொல்லுவாங்க. 3 பாயிண்ட் ஆர்க்னா 3 புள்ளிகளை கண்டினியூ பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் வரைய போகிறேன்னு அர்த்தம். 3 பாயிண்ட் ஆர்க் கிளிக் பண்ணிட்டேன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தென் தேர்ட் பாயிண்ட் வந்து ஆர்க்கோட ரேடியஸ். அது மேலேயே இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஸோ ஏதோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ 1 by 1 இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்துடும். இப்போ எனக்கு வந்து 298.58 இருக்கு. அதை டபுள் கிளிக் பண்ணி எனக்கு வேணுங்கிற ரேடியஸ்க்கு அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வேணுங்க ரேடியஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் எண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்க் இருக்குது. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் மட்டும்தான் நான் ஆர்க்குக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். பாருங்கள் எப்படின்னு. சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் அடுத்த எண்ட் பாயிண்ட் கொண்டு போகிறேன். எனக்கு வந்து டாட்டர் லைனில் ஒரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டரை கிளிக் பண்ணிவிட்டு எண்ட் பாயிண்ட்டை மட்டும்தான் கிளிக் பண்ண போகிறேன். நான் எண்ட் பாயிண்ட் எதுவும் வைக்கலாம், இல்லை எங்கே வைக்கலாம், இல்லை எங்கே வைக்கலாம். நான் வந்து எண்ட் பாயிண்ட் எங்கே வேணாலும் வைக்கிறேன். நான் எங்கே கிளிக் பண்ணுறனோ அங்கேருந்து எனக்கு என்ன அப்படின்னா ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எங்கே வேணாலும் நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் அண்ட் எண்ட் ஆர்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ஆர்க்கு. ஸோ டேஞ்சன்ட் ஆர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். டேஞ்சன்ட்டுங்கிறது வந்து தொடுகோடு. ஸோ வந்து 2 இல்லை 3 லைனை தொட்டுக்கிட்டு வரையக்கூடிய ஆர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேஞ்சன்ட் ஆர் வரையறதுக்கு முன்னாடி எனக்கு தொடுகோடு தேவைப்படுது. அதனால் ஸோ டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேஞ்சன்ட் லைன் எடுக்கிறேன். டேஞ்சன்ட் ஆர்க் எடுக்கிறேன். டேஞ்சன்ட் ஆர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 3 லைனை 1 by 1 கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன், ரெண்டாவது இந்த லைன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஆர்க் ஃபார்ம் ஆகிடும். அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன், ரெண்டாவது இந்த லைன். கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஆர்க் ஃபார்ம் ஆகிடும். சாரி, ஃபர்ஸ்ட் இந்த லைன், செகண்ட் இந்த லைன், மூணாவது வந்து இந்த லைன். ஸோ இந்த 3 லைனையும் தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆர்க் ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரிக். எப்படி நம்ம சர்க்கிளில் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்க்லேயே இருக்குது. ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஆர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு உள்ள ஒரு ஆர்க் இருக்கணும். ஆர்க் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்னால் மல்டிபிள் ஆர்க் கொண்டு போக முடியும். ஸோ இப்போ நான் இந்த ஆர்க்லேயே காட்டுறேன் பாருங்கள். கான்சென்ட்ரிக் ஆர்க் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ட்ராயிங்கில் இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர்க் இருக்குது. அந்த ஆர்க்கை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு உள்ளே பாருங்கள் ஒரு டாட்டர் லைன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டாட்டர் லைனில் நான் எங்கேருந்து வேணாலும் ஆர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். ஸோ அகைன் எனக்கு இன்னொரு டாட்டர் லைன் வந்துடும். ஸோ அது வந்து வெளியே நான் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை உள்ளேயும் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்க்கு எங்கே ஆரம்பிக்கணும், ஆர்க்கு எங்கே முடியணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ வந்து ரஃபாக வேறு ஒரு ஆர்க் போட்டுக்கிறேன். 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, ஸோ தேர்ட் பாயிண்ட். 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் போட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கான்சென்ட்ரிக் கிளிக் பண்ணிக்கிறேன் கான்சென்ட்ரிக் ஆர்க்குக்கு. ஸோ அந்த ஆர்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து டாட்டர் லைன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஆர்க் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ மல்டிபிள் ஓகேங்களா ஆர்கஸ் போட முடியும் ஒரு சென்டரை பேஸ் பண்ணி. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரிக் ஆர்க். அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோனிக். ஸோ கோனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ரெக்டாங்கிளில் வந்து பேராபோலிக் பார்த்த மாதிரியே, பேரலோகிராம் ரெக்டாங்கிள் பார்த்த மாதிரியே நமக்கு இது என்ன அப்படின்னா ஸோ கோனிக்.
ஸோ ஆர்க்கானது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வந்து எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு ஆர்க் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆர்க் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆர்க் நான் என்ன பண்ணிக்கலாம் 360 டிகிரி நான் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி நான் எங்கே வேணாலும் எனக்கு தேவையான ஷேப்பில் நான் அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அகைன் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோனிக் ஆர்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 360 டிகிரி எனக்கு அந்த ஆர்க் வந்து எப்படி ஃபார்ம் ஆகணுமோ அப்படி நான் வந்து பிளான் பண்ணி நான் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோனிக் ஆர்க். ஸோ ஆர்க்கில் இருக்க வந்து 5 டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஐக்கான் எடுக்கிறப்போ அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அடுத்து எலிப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஆக்சிஸ் எண்ட் எலிப்ஸ்னு ஒன்று இருக்குது, சென்டர் அண்ட் ஆக்சிஸ் எலிப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் எண்ட் எலிப்ஸ். இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் ரெண்டும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மவுஸை வந்து ட்ராக் பண்ணுறேன். கீழ் நோக்கி இழுத்தாலும் சரி இல்லை மேல் நோக்கி இழுத்தாலும் சரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிப்ஸ் ஷேப் வரும். பாருங்கள், அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு மவுஸை நான் கீழ் நோக்கி இழுக்கிறேன். கீழ் நோக்கி ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே இழுத்தேன் அப்படின்னா எனக்கு எலிப்ஸ் வந்து ஸோ வெர்டிக்கலாக ஃபார்ம் ஆகும். ஸோ மேல் நோக்கி நான் வந்து அந்த மவுஸ் பாயிண்ட்டை தள்ளணும் அப்படின்னா எனக்கு வந்து எலிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிஜான்டலில் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி எலிப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆக்சிஸ் அண்டு எண்ட் எலிப்ஸ். ஸோ அடுத்து சென்டர் அண்ட் ஆக்சிஸ் எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நான் மவுஸை நவுத்துறேன். எனக்கு பாருங்கள் 2 சைடு வந்து டாட் லைன் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு சைடு நான் எவ்வளோ லென்த்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சைடு நான் எவ்வளோ லென்த்துக்கு நான் வந்து மூவ் பண்ணுறனோ அதே லென்த் தான் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆகும். ரெண்டாவது வந்து எனக்கு போதுமான லென்த்து வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நான் அதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழ் நோக்கி மவுஸை தள்ளணும் அப்படின்னா நான் வெர்டிக்கலில் வந்து ஸ்ப்ளைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். மேல் நோக்கி மவுஸை தள்ளணும் அப்படின்னா நான் வந்து ஹரிஜான்டலில் வந்து ஸ்ப்ளைனை வந்து எலிப்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எலிப்ஸ். ஸோ லாஸ்ட் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எனக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வேவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைன். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ளைன் கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வேவ்ஸில் நம்ம ட்ரா பண்ணுறதா வந்து ஸ்ப்ளைன். இதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் கிடையாது, டைமென்ஷன்ஸ் நீடாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைன். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்க்கு, ஸ்ப்ளைனு, எலிப்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து ஃபில்லட், சாம்பர், டெக்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ அப்படி அடுத்த வீடியோ நம்ம 1 by 1 கவர் பண்ணலாம். ஸோ 2D ஸ்கெச்சஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து என்னடா லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டோம், நம்ம அடுத்து நம்ம 3D போகிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த 3D ஐக்கான்ஸை யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நடத்தின இந்த 3 ஐக்கானும் சரி, நேற்று நடத்தின இந்த 3 ஐக்கானும் சரி, ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அடுத்தது இந்த செக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கான விஷயங்கள் நான் முடிச்சு தரேன். தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.